நம்மளுடைய கேலக்ஸி கண்டிப்பாக சில பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு கேலக்ஸியோட மோதப்போகுது. அது நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட மோதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மோதினதுக்கப்புறம் 2 கேலக்ஸி ஒன்றாகுது இல்லையா, இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கான சரியான ஆதாரம் இன்னொரு கேலக்ஸியோட மோதலுடைய இறுதி பகுதியும் நம்ம பார்த்துருக்கோம். இது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த இமேஜோடைய ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம ஸ்பேஸ் குவிஸோட அடுத்த வீடியோ. தென் ஒரு சின்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கு. மேபி ஆட் வராமல் இருக்கலாம். அப்படி அது வந்தாலுமே அடுத்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இமேஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நமக்கு தொடர்ந்து பல எக்கச்சக்கமான வீடியோஸை கொடுத்துட்ருக்கு. லைக் நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ்னால் நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தான் சொல்லுவோம். அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு கேலக்ஸியை பார்த்துருக்கு. இதை நம்ம NGC 474 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ், இதுதான் இந்த கேலக்ஸி. இந்த கேலக்ஸி நம்மள்ட்ட இருந்து சுமார் 100 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய நீள்வட்ட கேலக்ஸி அப்படின்றத இதன் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம மில்கி வே கேலக்ஸியோட அளவு எவ்வளோனா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 1 மில்லியன் ஒளியாண்டுகள். ஆனால் நம்ம மில்கி வே கேலக்ஸியோட 2 மடங்கு பெருசு தான் இது. ஸோ மில்கி வே கேலக்ஸி ப்ளஸ் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம சேர்த்தோம்னா அதை விட பெரிய கேலக்ஸி தான் இந்த கேலக்ஸி. பொதுவாக நம்ம கேலக்ஸினா நம்ம பல வகையாக எடுக்கலாம். ஸ்பைரல் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி அப்படின்னு இருக்குது. அதில் ஒன்று இர்ரெகுலர் கேலக்ஸியும் இருக்குது. இந்த கேலக்ஸி கிட்டத்தட்ட ஒரு வட்டமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு புதுவிதமான கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வட்ட வடிவமான ஷேப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கேலக்ஸி கொலிஷனாக இருக்கலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. பொதுவாக கேலக்ஸி அப்படின்னா எடுத்தவொடனே இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை வெளிப்படுத்தலை. கண்டிப்பாக அது ஆரம்பிக்கும் போது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்திருக்கும், ஒரு சின்ன அமைப்பாக இருந்திருக்கும். அந்த கேலக்ஸி உருவாக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு பிளாக் ஹோல் தான். ஒரு பிளாக் ஹோல் ஒரு இடத்துல உருவானதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே தனக்குள்ளே எடுத்துக்கிறோம். அது எடுத்து ஒரு கேலக்ஸியாக ஃபார்ம் ஆகும். அந்த வரிசையில் ஒவ்வொரு கேலக்ஸியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கேலக்ஸியை டாமினேட் பண்ணி அதை இழுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை சொல்லலாம். மில்கி வே கேலக்ஸி கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட சின்ன கேலக்ஸியை உள்ளிழுத்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது டாஃப் கேலக்ஸி. உதாரணத்துக்கு சாஜிடேரியஸ் டாஃப் கேலக்ஸியை நம்ம சொல்லலாம். இந்த கேலக்ஸி கொலிஷன் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு சின்ன ப்ராசஸாக தான் நடந்துகிட்ருக்கு. பட் 4லிருந்து 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ப்ராசஸாக மாறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள். ஏன்னா அந்த மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் ரொம்ப ஸ்பீடாக மோதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியை நம்ம M31 அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்ஸி பார்த்தோம்னா ட்ரையாங்குலம் கேலக்ஸி. இது நம்மளுடைய லோக்கல் குரூப்பில் ஒரு சின்ன அங்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேலக்ஸிஸ் எல்லாமே மேபி ஒன்று சேரலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. பட் ஆண்ட்ரோமேடாவும் நம்ம மில்கி வேவும் கண்டிப்பாக கொலிட் ஆக போகுதுன்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த ப்ராசஸ் நம்மளுடைய சூரியன் அழியக்கூடிய காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ரெட் ஜெயிண்டாக மாறும் இல்லையா, கொஞ்சம் பெருசாகி நம்மளுடைய பூமியை ஃபுல்லாமே உள்ளே எழுகும் இல்லையா, இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கேலக்ஸி கொலிஷனுடைய ஆரம்ப பகுதி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நம்மளுடைய விஞ்ஞானிகள் தோராயமாக யூகிக்கிறாங்க. ஸோ இந்த NGC 474 அப்படின்ற இந்த கேலக்ஸியோட அமைப்பு நம்ம மில்கி வே கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் கொலைட் ஆனதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாம் அப்படின்றதற்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. நம்ம நிறைய கேலக்ஸி கொலிஷன் பற்றின இமேஜஸ் பார்த்துருக்கோம். அந்த இமேஜில் மோஸ்ட்லி கேலக்ஸிஸ் கொலைட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஷேப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் அது கம்ப்ளீட்டான கொலிஷனுடைய அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த NGC 474 உடைய அவுட்புட் கண்டிப்பாக ஒரு கேலக்ஸியில் 2 கேலக்ஸி கொலைட் ஆனதுக்கப்புறம் அதோடைய கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் இதான் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. கண்டிப்பாக நம்ம மில்கி வே கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோ ஃப்யூச்சரில் இது கொலைட் ஆனதுக்கப்புறம் ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இர்ரெகுலரான ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இதோடைய மையத்தில் ஒரு மிகப்பெரிய கோர் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இமேஜை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய கோர் அப்படின்றது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதை சுற்றி ஒரு ஷெல், அதாவது ஒரு கட்டமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி இர்ரெகுலரான ஷேப் இருக்கக்கூடிய கேலக்ஸி உருவானதுக்கப்புறம் அது இறந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு உருவாகும். ஆனால் கேலக்ஸி இறக்காது.
இன்னும் அதோடைய நட்சத்திர பெருக்கம் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார் நர்சரி அப்படின்றோம் இல்லையா, அந்த நெபுலாவோடைய ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். தென் இன்னொரு கேள்வி இந்த இமேஜ் மூலியமாக அவங்களுக்கு எழுத்துது என்னென்னா, இந்த கேலக்ஸியை சுற்றி பார்த்தோம்னா அந்த ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன வேவ் மாதிரியான அமைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த வேவ் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தண்ணியிலையோ ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் கல் எறிஞ்சு போகிறீங்க. நீங்கள் எரிஞ்ச அந்த கல்லுடைய இம்பேக்ட்னால அதை சுற்றி எக்கச்சக்கமான வேவ்ஸ் உருவாகும். மேபி இந்த கேலக்சிகளுடைய வேவ் தான் இந்த மிகப்பெரிய அலையாக இருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க விஞ்ஞானிகள். இந்த வேவ் இந்த கொல்யூஷன் எந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை வெளிப்படுத்துது. ஓகே, நம்ம இப்போ ஸ்பேஸ் கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் ஃப்யூச்சரில் மோத போகுது. அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே ஒரு சில தரவுகளை வச்சு சொல்லலாம். நம்ம கேள்வி என்னென்னா, இந்த மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் மோதக்கூடிய இந்த தருவாயில் நம்மளுடைய சூரியன் எந்த ஸ்டேஜில் இருக்கும்? ஆப்ஷன் ஏ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ், ஆப்ஷன் பி ரெட் ஜெயண்ட், ஆப்ஷன் சி நட்சத்திரம் அப்போது இருக்கவே இருக்காது, வெடிச்சிடும், ஒயிட் ஹேஃப்டாக இருக்கும், ஆப்ஷன் சி அந்த வெடிச்சு நெபுலாவிலிருந்து மறுபடியும் ஒரு நட்சத்திரம் உருவாகும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் ஜோஸ் ஹேஸ் 5 உங்கள் ஆன்சர் ஸ்பேஸ் உங்கள் நேம் வித் லொக்கேஷன் 9092994105 அப்படின்ற நம்பருக்கு நார்மல் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா எக்ஸைட்டடான யூஸ்ஃபுல்லான ரிவார்ட்ஸ் உங்களை சேரும். தென் இந்த கார்பரேட் இஷ்யூ நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும். மேபி சேனல் டெலீட் ஆச்சுன்னா ஆகாது, டெலீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகணும் இல்லையா? ஸோ அந்த ரீடைரக்டை நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோலையும் அடுத்த ஸ்பேஸ் கொஷின்லையும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 கொஷின் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதோடைய வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே தொடர்ந்து ஒரே நம்பர்லேருந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுபடி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.